கணவனை கொடூரமாக கொலை செய்துவிட்டு பிரஸ் மீட்டில் கடன் தொல்லையால் தான் கணவன் தற்கொலை செய்து கொண்டதாக நீலீர் கண்ணீர் வடித்த மனைவி ஒத்த செருப்பால் சிக்கிய பின்னணி குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரு தெற்கு மாவட்டம் சென்னப்பட்டனா தாலுகா மாகாளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் லோகேஷ், வயது 45. மா.ஜ.த. பிரமுகரான இவர் மாகாளி கிராம பஞ்சாயத்து முன்னாள் கவுன்சிலரும் ஆவார். இவரது மனைவிதான் சந்திரகலா, வயது 42. இவர் தற்போது மாகாளி கிராமத்து பஞ்சாயத்துடைய கவுன்சிலராக உள்ளார். இந்த தம்பதிக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. 2 பிள்ளைகளும் உள்ளனர். லோகேஷ் விவசாயம் செய்ததுடன் பெங்களூருவில் 3 இறைச்சி கடைகளும் நடத்தி வருகிறார். கடந்த மாதம் 24ஆம் தேதி சென்னப்பட்னாவின் M.K. தொட்டி அருகே உள்ள கயாஸ்புரா கிராமத்தில் லோகேஷுடைய காரும் நின்றது. காருக்குள் வாயில் நுரை தள்ளிய நிலையில் லோகேஷ் இறந்தும் கிடந்தார். கார் டேஷ்போர்டில் விஷ பாட்டிலும் இருந்தது. M.K. தொட்டி போலீசார் மர்மசாவு என வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினார்கள். இதற்கிடையே லோகேஷின் மனைவியான சந்திரகலா, என் கணவர் விஷம் குடித்து தற்கொலை செய்யவில்லை எனவும் அவரை யாரோ கொலை செய்து விட்டனர் எனவும் கூறினார். மேலும் அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க வேண்டும் எனவும் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் பேட்டியும் அளித்தார். M.K. தொட்டி போலீசாரின் விசாரணையில் பெங்களூரில் உள்ள நிலத்தை விற்பனை செய்வது தொடர்பாக லோகேஷுக்கும் சந்திரகலாவுக்கும் இடையே பிரச்சனை இருந்ததும் தெரிந்தது. சந்திரகலாவின் நடவடிக்கையிலும் பேச்சிலும் போலீசாருக்கு சந்தேகமும் வலுத்தது. அவரை கண்காணிக்கவும் ஆரம்பித்தனர். அவரது மொபைல் ஃபோன் நம்பரை வைத்து யார் யாருடன் எல்லாம் பேசியுள்ளார் என்றும் விசாரித்துள்ளனர். அப்போதுதான் பெங்களூரு ஹொல்லரஹட்டியை சேர்ந்த தபால் ஊழியரான யோகேஷ், வயது 40 என்புடன் அடிக்கடி பேசியதும், ஆனால் 2 மாதங்களாக சந்திரகலாவின் ஃபோனில் இருந்து யோகேஷுக்கு எந்த அழைப்பும் செல்லாததையும் கண்டுபிடித்தனர். இதையடுத்து யோகேஷின் செல்போன் நம்பரை வைத்து விசாரித்த போது வேறு ஒரு நம்பரிலிருந்து அடிக்கடி ஃபோன் வந்ததும் தெரிய வந்தது. அந்த நம்பர் சந்திரகலா பயன்படுத்தியது என்பதும் தெரிய வந்தது. இதனால் சந்திரகலா யோகேஷை பிடித்து போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். முதலில் முன்னுக்கு பின்முரணாக பேசினர். பின்னர் கூலிப்படையை ஏவி லோகேஷை கொலை செய்ததை ஒப்பும் கொண்டனர். தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டும் உள்ளனர். இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மாண்டியாவின் கூலிப்படையை சேர்ந்த சூர்யா, சிவலிங்கம், சந்தன், சாந்தராஜ் ஆகியோரையும் கைது செய்யப்பட்டனர். சந்திரகலாவுக்கும் யோகேஷுக்கும் இடையே சில ஆண்டுகளாகவே கள்ளக்காதல் இருந்துள்ளது. இதனை அறிந்த லோகேஷ் மனைவியை கண்டித்தும் உள்ளார். பெங்களூருவில் சந்திரகலா பெயரில் உள்ள நிலத்தை லோகேஷ் விற்பனை செய்யவும் நினைத்தார். இதற்கு சந்திரகலா ஒப்புக்கொள்ளவும் இல்லை. இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது. கள்ளக்காதலுக்கு இடையராக இருப்பதுடன் தன் பெயரில் உள்ள நிலத்தையும் விற்க முயற்சி செய்யும் கணவரை தீர்த்து கட்ட சந்திரகலா நினைத்திருக்கிறார். இதை பற்றி தனது கள்ளக்காதலான யோகேஷிடமும் கூறியிருக்கிறார். கணவரை கூலிப்படை ஏவே கொலை செய்ய 3 லட்சம் ரூபாயும் கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் 24ஆம் தேதி பெங்களூரிலிருந்து சென்னப்பட்னாவுக்கு காரில் சென்ற லோகேஷ் கூலிப்படையினர் காருடன் கயாஸ்புரா கிராமத்திற்கு கடத்தி சென்றனர். லோகேஷ் வாயில் வலுக்கட்டாயமாக விஷத்தையும் ஊற்றி கொலையும் செய்தனர். அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்தார் என்று போலீசாரை நம்ப வைக்க காரின் டேஷ்போர்டில் விஷ பாட்டிலையும் வைத்துவிட்டும் சென்றுள்ளனர். ஆனால் காருக்குள் போலீசார் சோதனை நடத்திய போது விஷ பாட்டிலின் மூடியும் லோகேஷ் அணிந்திருந்த ஒரு செருப்பும் மாயமாகி இருப்பதையும் கவனித்தனர். இதனால் தான் மர்மச்சாவு என வழக்கு பதிவு செய்து விசாரணையும் துவங்கினார்கள். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பே லோகேஷை தீர்த்து கட்ட அவரது மனைவி முயற்சித்துள்ளார். கூலிப்படையை சேர்ந்த ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாயும் கொடுத்திருக்கிறார். அந்த பணத்துடன் அந்த நபரோ தலைமறைவாகிவிட்டார். இதனால் தன் கள்ளக்காதலுக்கு நன்கு அறிமுகமான கூலிப்படையினரை வைத்து லோகேஷை தீர்த்து கட்டியும் உள்ளார்.